வயதான சிங்கம் ஒன்று காட்டில் உள்ள ஒரு குகையில் வசித்து வந்தது. வயது முதிர்வின் காரணமாக அதனால் உணவுக்காக வேட்டையாட செல்ல முடியவில்லை. பல நாட்கள் பட்டினியாக இருந்ததால் சிங்கம் கோபமடைந்தது. ஒரு நாள் நரி ஒன்று சிங்கத்தின் குகை அருகே வந்தது. நீங்கள் ஏன் மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள்? என்னால் வேட்டையாடி சாப்பிட முடியவில்லை. நான் சாப்பிட ஏற்பாடு செய்ய முடியுமா? Definitely, sir. சில நாட்களுக்கு முன் நரி இதயமற்ற காட்டு நாயிடமிருந்து மயிரிழையில் உயிர் தப்பியது. எனவே காட்டு நாயை பழிவாங்க காத்திருந்தது. இதுதான் தக்க சமயம் என நினைத்தது. நரி காட்டு நாயை தேடி அடர்ந்த காட்டுக்குள் சென்றது. காட்டு நாய் நரியை பார்த்தது. எப்ப எதுக்கு இங்கே வந்திருக்கே? என்னுடனான உன் சந்திப்பு எப்படி இருந்துச்சு? அத மறந்துட்டியா இல்ல என் மீதான பயம் போயிடுச்சா? இப்போ உனக்கு நான் உயிர் பயத்தை காட்டவா? என்னை நேருக்கு நேர் சந்திக்க தைரியம் எப்படி வந்துச்சு? உங்களிடமிருந்து நான் தப்பி பிழைத்ததை நான் மறக்கவே இல்லை. அந்த பயம் இன்னமும் இருக்கு. நான் இப்பொழுது உங்கள் நலம் நாடி வந்துள்ளேன். இந்த காட்டில் உங்கள் ஸ்டேட்டஸ் உயர ஒரு ஐடியா உள்ளது. இது என் நீண்ட நாள் ஆசை. எப்படி என் ஸ்டேட்டஸை உயர்த்துவாய்? தெளிவாக சொல். சிங்கராஜா தனக்கு ஒரு பாதுகாவலன் வேண்டும் என கேட்டார். அதற்கு என்னை ஏற்பாடு செய்ய சொன்னார். எனக்கு உடனே உங்கள் நினைவுதான் வந்தது. நீங்கள்தான் அதற்கு சரியான நபர். காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளும் உங்களை மதிக்கும். மேலும் நீங்கள் சிங்கராஜாவுக்கு அடுத்த நிலையில் உங்கள் மதிப்பு இருக்கும். நம்பிய காட்டு நாய் நரியை பின்தொடர்ந்தது. சிங்கத்தின் குகைக்கு அருகில் வந்தபோது பசியில் இருந்த சிங்கம் பாய்ந்து காட்டு நாயை கொன்றது. சிங்கம் சாப்பிட முயலும் போது நரி சொன்னது, லயன் கிங் சார், நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி போய் குளிச்சிட்டு இறைவனை வணங்கிவிட்டு வாங்க. அதுதானே நமது வழக்கம். சம்மதித்த சிங்கம் குளிக்க சென்றது. சிங்கம் சென்றவுடன் நரி விரைவாக காட்டு நாயின் இதயத்தை சாப்பிட்டது. சிங்கம் திரும்பி வந்து காட்டு நாயின் இதயத்தை காணவில்லையே, காட்டு நாயின் இதயம் எங்கே என்றது. லைன் கிங் சார், காட்டு நாய் ஒரு இதயமற்ற இரக்கமற்ற விலங்கு என்பது உங்களுக்கு தெரியுந்தானே? குழப்பமடைந்த சிங்கம் நரி தன்னைத்தான் இதயமற்ற இரக்கமற்ற விலங்கு என்று குத்தி காட்டுகிறதோ என நினைத்தது. Hello, if you like it, please subscribe.